சரிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆம், அதாவது சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா எவ்வளவு மார்க் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அது என்னென்ன டாபிக்னு வந்து பாத்தீங்கன்னா, சர்க்யூட் எலமெண்ட், கிர்ச்சாஃப்ஸ் லா, மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ், அப்புறம் நெட்வொர்க் தேரம், அதோடைய அப்ளிகேஷன் டிசி சர்க்யூட்டா இல்ல ஏசி சர்க்யூட்டா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெவனின்ஸ் தேரம், அதே மாதிரி நார்டன்ஸ் தேரம், சூப்பர் பொசிஷன் தேரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தேரம், அப்புறம் சைனோசைடல் ஸ்டெடி ஸ்டேட் அனலைஸ், அதாவது ஏசி சப்ளைல வந்து ஆர்எல் சர்க்யூட், ஆர்சி சர்க்யூட், ஆர்எல்சி சர்க்யூட், அப்புறம் ரிசோனன்ஸ் சர்க்யூட், அதோடைய நேச்சுரல் அப்புறம் வந்து போஸ்ட் ரெஸ்பான்ஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் டிரான்சியன் சர்க்யூட்ல வந்து ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி இந்த 3 சர்க்யூட் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 போர்ட் நெட்வொர்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 பேஸ் சர்க்யூட்ல வந்து ஸ்டார் டெல்டா கனெக்ஷனு, அதுக்கப்புறம் ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், இந்த பவர் ஃபேக்டர், அந்த 2 வாட் மீட்டர் மெத்தட், இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2வது யூனிட். ஸோ இதுல வந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக்கா இந்த கூலம்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காசஸ் லா, டைவர்சன்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, பொட்டன்ஷியல் பாயிண்ட், இந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ல வந்து பயோசாட் லா வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்ல எப்படி இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல எப்படி இருக்கும், பிளமிங்கோடைய ரூல்ஸ், ரைட் ஹேண்ட் ரூலு, லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, இந்த லாரன்ஸ் போர்ஸ், அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் பத்தி, செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இந்த டாட் கன்வென்ஷன், மேக்னெட்டிக் கப்புள் சர்க்யூட், இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட், அதாவது எம்என்ஐல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. பேசிக்கா, அதாவது நம்ம இருக்கும் இல்லையா, என்னென்ன மீட்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா, மூவிங் அயன் டைப்பு, மூவிங் காயில் டைப்பு, அதுல வந்து ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்டர்கிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து பேசிக்கா தான் அதுல இருந்து தான் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா இந்த டிஜிட்டல் வோல்ட் மீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஒய் ரெக்கார்டரு, அதுக்கப்புறம் சிஆர்ஓ, அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ஷன், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ஷன், அதே வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஎல்சி, இந்த ஸ்மார்ட் மீட்டரு, இதை பத்தி வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கேட்பாங்க. அதே சமயத்துல வந்து டைம் டொமைன், ஃப்ரீக்வன்சி டொமைன், அதே மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் ஆர்கச்சி மெத்தடு, அப்புறம் நைகுஸ்ட் பிளாட், போர்ட் பிளாட், ரூட் லோக்கஸ், இதை வச்சு வந்து பேசிக்கா வந்து இந்த பிஐ கண்ட்ரோலு, பிடி கண்ட்ரோலு, பிஐடி கண்ட்ரோலரு, ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஜன் வெக்டர்ல இருந்து எல்லாம் கொஸ்டின் வந்து வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து 15 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மெஷின்ஸுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இந்த டிசி மிஷினு, ஏசி மிஷினு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு, அது இண்டக்ஷன் மோட்டாரு, சிங்கனஸ் மோட்டாரு, அல்டர்னேட்டரு, அதுக்கப்புறம் ஜெனரேட்டரு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டினுக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவர் சிஸ்டத்துல வந்து 30 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. பேசிக்கா சிங்கிள் லைன் டயக்ராம்ல இருந்து பவர் ஜெனரேஷன் வந்து தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், பம்புடு ஸ்டோரேஜ் பிளான்ட், இந்த மாதிரி இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏடி, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின். பேசிக்கா வந்து செமிகண்டக்டிவ்ஸ், டயோடுனா என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்னா என்ன, அதுக்கப்புறம் ஜெனரேட்டர்னா என்ன, டிரான்சிஸ்டர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசி ட்ரிபிள் பை டைமரு, அதுக்கப்புறம் வந்து ஆம்பிளிஃபையரு, மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரு, கப்ளிங் சர்க்யூட், இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து டயாக்கு, ட்ரையாக்கு, எஸ்சிஆர், பவர் டயோடு, மாஸ்பெட்டு, சைக்ளோ கன்வெர்டரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலரு, அது இன்வெர்டரு, பக் பூஸ்ட் கன்வெர்டரு, இந்த மாதிரியான இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்லயும் அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்தும் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னலிங் சொல்லியிருந்தோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கிடையாது. டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து, சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து ஒரு 25 வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ எல்லாமே வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்னா இந்த டாபிக் தான். ஆனா இது ஈஸியா நம்ம படிச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மார்க் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம படிக்கும்போது எப்படி படிக்கணும், இது 25 கொஸ்டின்னா
இன்ட்டு 1.5 பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருதோ சரிங்களா. அப்போ வந்து என்னது 25, 25ல ஒரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா 12, 37 மார்க்கு அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்ம படிக்கக்கூடிய மெத்தடு. மொத்தம் வந்து எலக்ட்ரிக்கல் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. அது மார்க்குன்னு கன்வெர்ட் ஆகும்போது 300 மார்க் ஆகும். ஸோ அதே சமயத்தில் வந்து ஜிஎஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமா சேர்த்தோம்னா 450 மார்க்கு. ஸோ அதில் நம்ம மேக்ஸிமம் ஒரு 350 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து வேலை கிடைச்சிரும் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து ஒரு 60 மார்க் எடுத்தா நம்மளுக்கு பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இது சிலபஸ் உடைய ஓரியன்டேஷன். ஏன் வேகமா சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம இதை பத்தி நம்ம இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுல இருந்தும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் நான் ஒன்று பத்தி நான் நடத்துறேன் சரிங்களா.